மனைவி இல்லாத வாழ்க்கை. தாத்தா தன் அறைக்குள் நின்றபடி பாட்டியின் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு டீ எடுத்துக்கொண்டு வந்த பேரன் சுபாஷ் தாத்தாவிடம், தினமும் பாட்டியின் புகைப்படத்தை பார்க்குறீங்களே, ஆனால் பாட்டி மறைந்த பொழுது ஏன் அளவில்லை என்று கேட்டான். உன் பாட்டி அவள் காதலுக்காக முழுமையாக வாழ்ந்தவள். அவள் என்னிடம் எதிர்பார்த்தது அவளுக்கான நேரம் மட்டுமே. நானும் அவள் மீது காதல் வைத்திருந்தேன். ஆனால் காலத்தின் வேகத்தில் நானும் சுழன்று நிற்கும் பொழுது நேரம் கடந்து விட்டது. என்னால் காதலையும் சொல்ல முடியவில்லை, நன்றியும் சொல்ல முடியாமல் போனது என்றார் தாத்தா. சரி போங்க தாத்தா, இந்தாங்க டீயை வாங்கிக்கோங்க என்று நீட்டினான் சுபாஷ். அப்போது டீயை வாங்க கை நீட்டியபடியே நிலை தடுமாறி நாற்காலியின் மேல் அமர்ந்தார் தாத்தா. பயந்து போன சுபாஷ், என்னாச்சு தாத்தா என்று பதறினான். இல்லடா, திடீரென மார்பு வலிக்குது என்று மார்பை பிடித்தபடி கூறினார். சுபாஷ் உடனே அவனுடைய தந்தை நடராஜன் மற்றும் தாய் இந்திராணியை அழைத்தான். இந்திராணி தன் மகன் சுபாஷிடம், நீ தான் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு தாத்தாவிற்கு பாட்டியின் நினைவுகளை தூண்டுகிறாய் என்றார். தாத்தா உடனே, அவனை திட்டாத, ஒருவர் நினைவுபடுத்துவதால் எனக்கு அவளுடைய நினைவு வரப்போவதில்லை. அவளுடைய நினைவு என்றும் என் மனதில் இருக்கும். இதை விட்டு விடுங்கள், பாருங்கள் நம்ம மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று கூறினார் நடராஜன். இதை கேட்டவுடன் இந்திராணி, இன்னைக்கு அமாவாசையாக இருக்கிறது. நம் குடும்பத்தில் அமாவாசை அன்று மருத்துவமனைக்கு சென்ற எவருமே அவ்வளோ எளிதில் வீடு திரும்பியதில்லை என்றார். அதை பற்றிய நம்பிக்கையெல்லாம் பெரிதும் எனக்கு இல்லை என்று கூறினார் தாத்தா. அப்படி ஒன்று நினைக்காதீங்கம்மா, இப்பொழுதும் நாம் மருத்துவமனைக்கு செல்லாமல் இருப்பதுதான் தவறு என்றான் சுபாஷ். நடராஜன் தன் தோளில் சாய்த்தபடியே தன் அப்பாவை வீட்டுக்கு வெளியே உள்ள அவர்களது காரில் ஏற்றி அனைவரும் மருத்துவமனைக்கு சென்றனர். மருத்துவமனை வாசலில் கார் நின்றது. விரைவாக இறக்கிய நடராஜன் தன் கார் கதவை திறந்து அப்பா இறங்குவதற்கு உதவினார். இந்திராவின் கூடவே இறங்கினார். மூவரும் மருத்துவமனைக்கு நுழையும் போது அவர்களை தாண்டி செல்லும் இருவர் என்றும் இல்லாதவாறு இன்று நிறைய பேர் இறந்துள்ளனர் என்று பேசிக்கொண்டிருப்பதை நடராஜனும் இந்திராணியை கேட்டு திடுக்கிட்டனர். அனைவரும் பதற்றமாக வரவேற்பு அறையை வந்து அடைந்தனர். பின்னர் பதட்டத்தில் நடராஜன் அங்கு இருந்த செவிலியரிடம் உளறினார். அப்போது அங்கு வந்த செவிலியர், என்னவாயிற்று என்று பதட்டப்படாமல் கூறுங்கள். உடனே நடராஜன் நடந்ததை விவரித்தார். சரி என்று தாத்தாவை அழைத்து கொண்டு ஒரு அறைக்குள் செவிலியர் சென்றார். கூடவே இந்திராணியும் நடராஜனும் பின்தொடர்ந்தனர். அருகில் இருந்த நாற்காலியில் தாத்தாவை அமர வைத்து செவிலியர் முதற்கட்ட பரிசோதனையை மேற்கொண்டார். அப்பொழுது அவருடைய இதய துடிப்பு மற்றும் இரத்த கொதிப்பும் சீரான நிலையில் இல்லை. இதை கண்ட அஞ்சிய செவிலியர் மூத்த செவிலியரை அழைத்து வந்தார். இதை பார்த்து கொண்டிருந்த இந்திராணி தனது பிரார்த்தனையை நிறுத்தி, இதற்கு தான் அமாவாசை அன்று அழைத்து வர வேண்டாம் என்று சொன்னேன் என்று கூறி மேலும் அழுதார். மூத்த செவிலியர் உடனடியாக இந்திராணியின் நடராஜனையும் அந்த அறையை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்தினார். மீண்டும் உடல்நிலையை பரிசோதனை செய்தபோது அனைத்தும் சீராக இருந்தது. வெளியே இருக்கும் நடராஜனும் இப்போது அனைத்தும் சீரான நிலையில் உள்ளது. இன்று ஒரு நாள் மட்டும் இங்கு இருந்துவிட்டு தலைமை மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றார் மூத்த செவிலியார். நிம்மதி பெருமூச்சு விட்டவாறே நடராஜன் தன் மகன் மற்றும் மனைவியை வீட்டிற்கு செல்லுமாறு கூறினார். இந்திராணி உடனே, மணி இப்போது இரவு 11:30 ஆகிவிட்டது. அமாவாசை காலை 8:30 மணிக்கு முடிந்தவுடன் நானும் சுபாஷும் வீட்டிற்கு செல்கிறோம் என்றார். மூவரை தாத்தாவுடன் இணைந்து மருத்துவமனையில் தங்கிறான். அடுத்த நாள் காலை ஒரு 7 மணி அளவில் தலைமை மருத்துவர் தாத்தாவை பரிசோதனை செய்துவிட்டு, தாத்தா நலமாக உள்ளார், இன்னும் ஒரு சில மணி நேரில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று கூறினார். சுபாஷ் தன் அம்மாவிடம், பாட்டி இருந்ததால் மாமா எப்படி இருக்கிறார் என்பது மட்டும்தான் பேச்சாகவே இருக்கும். ஆமாப்பா, அந்த காலத்தில் உன் பாட்டி தாத்தாவை தான் திருமணம் செய்ய வேண்டும் என தற்கொலை முயற்சியெல்லாம் செய்தாங்க என்று கூறினார் இந்திராணி. என் அம்மாவிற்கு அப்பா தான் உலகம். எப்போதும் ஏயா ஏயா என்று பேசிக்கொண்டே இருப்பாங்க. அவரை விட்டு நகர மாட்டாங்க என்றார் நடராஜன். நிச்சயமாக அப்பாவின் பிரிவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது தாத்தா அங்கிருக்க நாள்காட்டியில் தேதி 20 என்று பார்க்கிறார். அவருக்குள் ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டது. அவரது மனைவி பிறந்த தேதி அன்று மறைந்தது போல தனக்கும் தன் பிறந்த தேதியில் விபரீதம் ஏற்படுமோ என மனத்தடை உருவானது. நடராஜன் அப்பாவிற்கு டீ வாங்கிட்டு வரவா என கேட்க தாத்தா பதில் கூறாமல் யோசித்தபடியே படுத்து கொண்டிருந்தார். நடராஜன் தன் அப்பா பதில் கூறாத நிலையை கண்டு அப்பா அப்பா என்று அவரை தட்டி கூப்பிட்டார். ஆனாலும் தாத்தா பதில் சொல்லவில்லை. பின்பு நடராஜன் அங்கிருந்து விரைவாக இந்திராணியும் தன் மகனை தாண்டி தலைமை மருத்துவர் அறையை நோக்கி ஓடினார். அங்கிருந்து இந்திராணி, எங்க என்னாச்சு என்று கத்தினார். சுபாஷ், நீங்கள் இருங்க அம்மா, நான் போய் பார்க்கிறேன் என்று நடராஜன் பின்னாடி ஓடினான். தலைமை மருத்துவர் உடனடியாக வந்து சோதித்தார். அப்போது தாத்தா பதில் சொல்லவில்லை. இன்னும் அமாவாசை முடிய வேற அரை மணி நேரம் இருக்கிறது என்று சுபாஷிடம் புலம்பினார் இந்திராணி. தலைமை மருத்துவர் மூத்த செவிலியரை அழைத்து தாத்தாவை தீவிர
சிகிச்சை பிரிவிற்கு மாற்றுங்கள் என்று கூறினார். நேரம் அதிகமாகிவிட்டது. நடராஜன், இந்திராணி, சுபாஷ் எவருமே காலை உணவு கூட சாப்பிடாமல் தீவிர சிகிச்சை அறையை வேர்த்து விறுவிறுத்து பார்த்து கொண்டிருந்தனர். சிறிது நேரம் கழித்து தலைமை மருத்துவர் வெளியே வந்து, உடல்நிலை சீராக உள்ளது. ஆனால் ஏன் தாத்தா பேசாமல் இருக்கிறார் என தெரியவில்லை. இப்பொழுது தாத்தாவிற்கு ஒரு மருந்து கொடுத்திருக்கேன். சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் என்றார். திடீரென தாத்தா படுக்கையிலிருந்து எழ முயற்சி செய்து திரும்பவும் படுக்கையிலே விழுந்தார். அதற்கு பிறகு தாத்தாவின் நாடி துடிப்பும் குறையத் தொடங்கிவிட்டது. பின்னர் தலைமை மருத்துவர் தொடர்ந்தால் நிகழ்ந்து கொண்டே இருந்தால் தாத்தாவை காப்பாற்றுவது கடினம் என்றார். நடராஜன் நீர் தேங்கியபடி ஓயாமல் உழைத்த தன் தந்தை நிரந்தர ஓய்வு அடைவதற்கு போராடுவதைக் கண்டு வருந்தினார். தாத்தா ஏனோ தன் எதிரில் இருந்த கடிகாரத்தையே பார்த்தபடி இருந்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் வெறும் அந்த கடிகாரத்தின் டிக் டிக் ஒளி மட்டுமே ஒலித்து கொண்டு இருந்தது. இரவு ஒரு 12 மணி அளவில் தாத்தா அங்கிருந்த ஒரு செவிலியரை அழைக்க முயன்றார். இதை கண்டு செவிலியர் தலைமை மருத்துவரை அழைத்தார். தலைமை மருத்துவர் தாத்தாவின் நாடி துடிப்பு மற்றும் அனைத்தும் சீரானது என்று கூறி நடராஜனை அறைக்கு அழைத்தார். இந்திராணி சுபாஷிடம், இனிமேல் ஒன்றும் கவலைப்படுவதற்கில்லை, அமாவாசையை நாம் கடந்துவிட்டோம் என்றார். நடராஜன் தன் கண்களை துடைத்துவிட்டு தன் தந்தையிடம், எப்படி இருக்கிறீங்கப்பா என்று கேட்டார். தாத்தா இப்போ பரவாயில்லப்பா என்று கூறினார். என்னால் என் எண்ணங்களை வார்த்தையாய் மாற்ற முடியாமல் தவித்த நொடிகள் இது. மணி காட்ட தெரிந்தும் ஓடாத கடிகாரமாய் படுத்திருந்தேன். அமாவாசையை நினைத்து பயந்து விட்டீங்களா என்று கேட்டார் நடராஜன் மெல்லிய குரலில். நான் அமாவாசை போன்ற நம்பிக்கையெல்லாம் கண்டு பயப்படவில்லை. என் மனைவி அவர் பிறந்த நாளன்று என் முகத்தை பார்த்தவர் என்னை விட்டு பிரிந்த நொடிகள் என் கண்முன் நிழலாடியதும் என் மனம் ரணமாகிவிட்டது. அதே போல எனக்கும் என் பிறந்த நாளன்று ஏதேனும் எனக்கு நேரிடுமோ என்று பயந்து விட்டேன். என்னால் இந்த பயத்தை கடக்க முடியும். ஆனால் என்னால் கடக்க இயலாதது என் மனைவி விட்டு போன இந்த நீங்கா வெறுமை.